பக்தர் அனைவரும் கலங்கினார்கள். மத்தேயு 2:3. அவன் பிரதான ஆசிரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லோரையும் கூடிவர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவரிடத்தில் விசாரித்தான். மத்தேயு 2:4. அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார் என்றார். அதனென்றால் மத்தேயு 2:5. நீங்கள் போய் பிள்ளை குறித்து திட்டமாய் விசாரிங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். அவளுக்கு விட்டு தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு ஸ்ரீகளில் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். லூக்கா 1:28. இதோ நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. லூக்கா 1:31. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். லூக்கா 1:32. அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசு, அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவு இல்லாது என்றார். லூக்கா 1:33. அப்பொழுது ஏரோது சாட்சிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து. மத்தேயு 2:7. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்த பொழுது கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து நீ சிறியதல்ல, இஸ்ரவேலை ஆளும் பிரபு இனத்திலிருந்து கொண்டு வருவான் என்று தீர்க்கதரிசி மூலமா எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். மத்தேயு 2:6.